வெண்பா அகாடமி டெஸ்ட் பேஜ் மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் பார்க்க போகிறோம். 9ஆம் தேதி டெஸ்ட் நடக்க போகுது. இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள் 8ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கும். நம்ம பள்ளி புக்குமே நம்ம சிலபஸாக கொடுத்துருக்கோம். அதில் இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய குறைஞ்சது 3லேருந்து 5 மதிப்பெண்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்கள் அப்படின்னா என்ன? இப்போ இங்கே பாருங்க, அந்த பையன், அந்த பையன், அந்த பையன். இப்போ இந்த இடத்துல இப்பு அப்படின்ற ஒரு எழுத்து வந்திருக்கு, சேர்ந்து வந்திருக்கு. இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல 2 சொற்கள், அந்த பையன் 2 சொற்கள் சேரும்போது ஒரு எழுத்து புதுசாக உருவாகுது பாருங்களா. இதான் மிகும் மிகாதா அப்படின்றத பார்க்க போகிறோம். தொல்காப்பியத்தின் விதிமுறையின்படி, புணர்ச்சி விதிகளின் விதிமுறையின்படி, சில விதிகளின் அடிப்படையில் 2 சொற்கள் சேரும்போது வல்லின எழுத்துக்கள் மிகுமா மிகாதான்றதான் எங்கள் கான்செப்ட். சரி, நம்ம அப்படி பார்க்கும்போது வல்லின எழுத்துக்கள்னு சொன்னால் அப்படின்னா எதை சொல்லுவோம்? கசட தபரன்னு சொல்லுவோம். அதாவது வல்லின எழுத்து இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர். இதை வல்லின எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் சொல்லுவோம். இதில் பொதுவாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மிகும் எழுத்துக்கள், மிகா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வல்லின ஒரு 4 எழுத்துமே நம்ம எடுத்துக்கிற போகிறோம். எது? இக்கு எடுத்துக்கிடுவோம், இச்சு எடுத்துக்கிடுவோம், இத்து எடுத்துக்கிடுவோம், இப்போ எடுத்துக்கிடுவோம். இந்த இட்டும் இரும் பொதுவாக பயன்படுத்த மாட்டோம். இங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, வல்லினமைகள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இந்த 4 எழுத்து அடிப்படையில் தான் வல்லின எழுத்துக்கள் மிகுமா மிகாதன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு விதியின் அடிப்படையில் தான் செயல்படுது. சரிங்களா? புரியுது? அப்போ புரிஞ்சது உங்களுக்கு? 2 சொற்கள் சேரும்போது வல்லின எழுத்துக்கள், வல்லின மெய் எழுத்துக்கள் 4ம் புணருமா, வருமா, வராதன்றதான் இங்குது. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? சந்திப்பிள்ளை, ஒற்றுப்பிள்ளை, இந்த வாக்கியங்கள் சரியாக புரிந்திருக்கா அப்படின்ற கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் மொழிகள் பேசும்போது எழுதும்போதும் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் தவிர்க்க வல்லின மிகுதல் மிகாமை பயன்படுத்தப்படுகிறது. ஏதாவது ஒரு சொல்ல நம்ம பொருள் மாறிடும், அந்த பொருள் மாறாமல் இருக்கிறது தான் அந்த சந்திப்பிழை. தமிழை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, மண்வெட்டியே எடுத்துகிட்டு வா. மண்வெட்டியே எடுத்து வானா அந்த ஒரு ஆயுதம் மாதிரி, மண் வெட்டி எடுத்துட்டு வானா மண்ணை அள்ளிட்டு வர்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொருள் வேறுபடுதா, அந்த மாதிரி தான். ஸோ இதில் என்ன நம்ம மையெழுத்துக்கள் பயன்படுத்த, நம்ம சொன்ன மாதிரி இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த 4 வல்லின மையெழுத்துக்கள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்க, வல்லின மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வல்லின மெய்யிட்டு எழுதுவதும் தவறாகும். இதுக்கு பேர் தான் சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம். இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, அந்த பையன், இப்பு மிகுமா மிகாதா, மிக வேண்டிய இடத்துல மிகணும், மிகாத இடத்துல மிகக்கூடாது, தான் சந்திப்பிழைன்னு சொல்கிறோம், ஒற்றுப்பிழை. ஸோ அது தொடர பண்ண பார்க்கலாம். என்னென்ன விதிகள், எங்கெங்கெல்லாம் மிகும், எங்கெல்லாம் மிகாத அப்படின்றத பார்க்கலாம், ஒன்றை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எங்கெங்கெல்லாம் இந்த வல்லின எழுத்துக்கள் மிகும், எந்த இலக்கண விதி இப்படி மிகும்ன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சுட்டு திரிப்பு. சுட்டு எழுத்துக்கள் ஆ, இ, ஊருக்குள்ளே அதில் ஆ, ஈ உடைய சுட்டு திரிப்பு. அந்த, இந்த என்னும் சொற்கள், அந்த, இந்த அப்படின்ற எழுத்து, இந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதோட என்ன இருக்கும்? வல்லின எழுத்துக்கள் மிகும். இப்போ அந்த பக்கம் இங்கே வல்லின மிகும். ஸோ பா அப்படின்ற எழுத்துக்கு இணையானதான் இப்பு. ஸோ அதான் அந்த இப்பு மிகுது. இந்த கவிதை, இந்த 2 சொற்களுக்கு இடையே இக்கு மிகுது. இங்கே கான்ற சொல்லுக்கு இணையானது இக்கு மிகுது. அந்த சுவரில், இந்த இடத்துல இச்சுன்ற வல்லினம் மிகும். சரிங்களா? இப்போ பாருங்க, அப்போ ஷார்ட்டாக புரிஞ்சுங்க. அந்த, இந்த அப்படின்ற சொல் வந்தாலே என்ன இருக்கணும்? அங்கே வல்லினம் மிகும். அடுத்து வினா திரிப்பு. எந்த என்னும் வினா சொல்லை அடுத்து மிகும். எந்த திசை, இத்து மிகுது. எந்த சட்டை, இச்சுன்ற எழுத்து வல்லினம் மிகும். எந்த புத்தகம், இதில் இப்புன்ற வல்லினம் மிகும். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை உறுப்புகள். ஸோ வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8 இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதில் 2வது வேற்றுமை உறுப்பும் 4வது வேற்றுமை உறுப்பு என்ன இருக்கும்? இங்கே மிகுன்னு சொல்கிறாங்க.
தலையை எய் காட்டு, பாடத்தை படி, எனக்கு தெரியும். எல்லாமே இரண்டாம் வேற்றுமை எல்லாம் கவனிங்க. இரண்டாம் வேற்றுமை உறுப்புலையும் நான்காம் வேற்றுமை மட்டும் என்ன இருக்கும்? இந்த வல்லினங்கள் மிகும். சரிங்களா? அடுத்து வந்து சொற்கள். அப்படி இப்படி எப்படி, அதாவது அப்படி இப்படி எப்படி என சொற்கள் வந்துச்சுன்னா அது மிகும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும் அப்படின்ற வரும்போது வல்லினம் மிகும். அடுத்து திசைப்பெயர்கள். திசைப்பெயர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடுத்து மிகும். கிழக்கு கடல் இக்கு, மேற்கு சுவர், தெற்கு பக்கம், வடக்கு தெரு அப்படின்றத இங்க மிகும். சரிங்களா? அடுத்து வந்து வினை எச்சம். சரிங்களா? இந்த வினை எச்சம், முதல் வினை எச்சம் என்பது இரண்டு சொற்கள் இருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துங்க பாருங்க, எழுதி பார்த்தான் அப்படின்றது. இந்த பார்த்தான்றது வினைமுற்று, எழுதின்றது எச்சம் அணிக்குது. எழுதுன்ற ஒரு வினையோட எச்சம் அணிக்குது வினையச்சம். சரியா? அப்போ இந்த வினையச்சத்தில் ஈ காலத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஈ என்பதில் முடியும் வினையச்சங்கள் அடுத்து மிகும். எழுதி பார்த்தான், ஓடி, டிஇ ஓ டிஇ, ஓடி கணைத்தான் அப்படின்றது மிகும். சரிங்களா? அடுத்து வந்து வன் தொடர் குற்றி எழுகிறோம். அடுத்து வந்து வன் தொடர் குற்றி எழுகிறோம். ஓகே, குற்றிகள் மொத்தத்தில் இருக்கு. நம்ம 6 படிச்சிருக்கோம் இல்லையா? வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், உயிர் தொடர், நெடில் தொடர், ஆயுதொடர்னு 6 படிச்சிருக்கோம். அதில் வல்லின மெய்யை அடுத்து வரும் ஊ அப்படின்றது. சரியா? வல்லின மெய்யை அடுத்து வரும் ஊ என்பது முடியும் வினையச்சம் வன் தொடராக இருந்தால் ஆகவும். பெற்றுக்கொண்டேன், பெற்று, படித்து பார்த்தார் அப்படின்றது. சரிங்க? சரியா? வன் தொடர்ன்றது என்னது? வல்லின மெய் இருக்கு இல்லையா? வல்லின மெய் அடுத்து ஊ வந்தாலும் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது அங்க வரும். செல்லா இல்லையா? எழுதா, கூறா. ஸோ அங்கே என்ன இருக்கும்? அங்கே வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊமை தொகை. ஸோ ஊமை தொகை பொறுத்தளவுக்கு ஒரு சொல்லை வந்து விரிக்கும் போது, எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மலர், பாதம் இந்த சொல்லை பிரிக்கிறோம் இல்லையா? போன்ற, போல, ஒத்த அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது ஊமை தொகை. மலர் போன்ற பாதம், தாய் போன்ற தமிழ் சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி தான் உருவகம். ஒரு பொருளை மற்றொரு பொருளாகவே நேரடியாக கூறுவது வந்து உருவகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ் தாய், வாய், பவளம் சொல்லுவாங்க. அதில் உருவத்தில் வரும். இந்த மாதிரி வந்து ஊமை தொகையிலையும் உருவத்தில் இருக்கும் இந்த வல்லின இப்பு, இத்து. சரியா? வல்லின மெய்யெழுத்துக்கள் மிகும். அடுத்து எண்ணு பெயர்கள். ரொம்ப இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் 8, 10 கூட்டுறல் கேட்டிருக்காங்க. 8, 10 ஆகிய இரு எண்களில் மட்டும் மிகும். 8 தெற்கு, தெற்குல இங்கே 10. சரிங்களா? திசை பெயர்களை கொண்டு வந்திருக்காங்க. 10 பாட்டுன்னு வச்சுக்கலாமா? 10 பாட்டு, 10 இப்பு மிகுது இல்லையா? 10 பாட்டு. சரிங்களா? அடுத்து மகர மெய்யீறு. இம் என்பதில் முடியும் சொல்லை அடுத்த வல்லினம் வந்தால் இம் அழிந்து மெய் மிகும். ஓகேவா? மர, இச்சட்டம். இது வந்து ஒரு புணர்ச்சியின் அடிப்படையில் வரும். சரிங்களா? வட்டப்பாறை அப்படின்றது. சரிங்களா? வந்து வல்லினம் மிகா இடங்கள். இதுக்கு மேலே நம்ம பார்த்த எல்லாமே வல்லினம் மிகும் இடங்கள். இது வல்லினம் மிகா இடங்கள். நல்லா கவனிங்க. 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் தான் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். வல்லினம் மிகா இடங்கள் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம இந்த வாரம் டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ்க்குரியதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 8th புக்கில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த சிலபஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். சரி, வல்லின மிகா இடங்கள் அப்படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எழுவாய் சொற்கள். எழுவாய் சொல்லுவாங்க இல்லையா? எழுவாய் சொற்கள் அடுத்து வல்லினம் மிகாது. என்னது? சாதாரண எழுவாய் சொற்கள் தான். தம்பி படித்தான், யானை பிளிகிறது, நிலவு ஒளிர்ந்தது. இப்போ தம்பி இப்பு அப்படின்னு எழுவாய் சொற்கள் வரக்கூடாது. யானை இப்பு அப்படின்றது வரக்கூடாது. சரிங்களா? அந்த இடத்துல எழுவாய் சொற்களில் வல்லினம் மிகாது. அடுத்து சுட்டு வினா பெயர்கள். முன்னாடி பார்த்தது சுட்டு திரிபு. இப்போ வந்து சுட்டு வினா பெயர்கள் என்ன இருக்கும்? மிகாது. அது, இது, இது ஆகிய சொற்களை எடுத்து மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்ததுன்றதுல வல்லினம் மிகாது. அடுத்து பெயரெச்சங்கள். எச்சம்னா தெரியும் இல்லையா? முழுமையா நிற்காத, முழுமையடையாத ஒரு சொல்ல எச்சம். பெயரெச்சம் மற்றும் எதிர்மறை பெயரெச்சத்தை எடுத்து மிகாது. எழுதிய எச்சங்கள். எழுதாத, பார்த்த, இங்க என்னது? வல்லினம் மிகாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை உருபுல வந்து என்ன இருக்கும்? மிகவும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் ஐயே உருபு மறைந்து தொங்கி நின்றுச்சுன்னா அந்த இடங்கள்ல வராது. இலை பறித்தேன், இங்க பாருங்க, இலையை பறித்தேன் என்று மறைந்து வந்துள்ளது. அப்ப இங்க மிகாது. காய் தின்றேன், காயே தின்றேன் மறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி. அடுத்து மென் தொடர் இடைத்தொடர்ல உகரம். உகரத்தில் முடியும் வினையச்சம் மென் தொடர் இடைத்தொடராக இருந்தால் மிகாது. தின்று தீர்த்தான், இது மென் தொடர், இங்கேயும் மிகாது. செய்து பார்த்தால் இடைத்தொடர், இங்கேயும் மிகாது. அடுத்து வினைத்தொகை.
வினைத்தொகை என்ன? ஒரு சொல்லை விரிக்கும் போது செய்த, செய்கின்ற, செய்யும் இந்த முக்காலத்தினா இருக்கும் காட்டுற அந்த வினைத்தொகை. முக்காலமும் மறைந்து வரும் வினைத்தொகையில் மிகாது. எழுது பொருள், சுடுசோறு, ஊறுகாய். இப்போ சுடு சொன்னா சொல்லுவான் சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு சொல்லுமில்ல வினைத்தொகை. அப்போ இந்த மாதிரி வினைத்தொகைலாம் இருக்கு வல்லினம் மிகாது. அடுத்து படி என முடியும் பிற சொற்கள். எப்போ எங்கெல்லாம் படின்னு முடியுதோ அங்கே என்னது அங்கேயும் மிகாது. அப்படி, இப்படி, எப்படி தவிர, இந்த 3 தவிர இல்லைங்களா? படி அப்படின்னு சொல்லி முடிஞ்ச நம்ம பார்த்தோம் இல்லையா? மேலே நம்ம பார்த்துருப்போம், மிகும் இடத்துல பார்த்துருப்போம். இங்கே இந்த 3 தவிர எங்கெல்லாம் வருதோ அங்கே என்னது மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி அப்படின்றதுல வல்லினம் மிகாது. அடுத்து உண்மை தொகை. ஸோ உண்மை தொகையை பொறுத்தளவுக்கு மறைந்து வரும் சொற்களை வந்து நடுவில் மிகாது. சதம் தாய் தந்தை என்ற உண்மை தொகை, வெற்றிலை பாக்கு, சரியா? இந்த உண்மை தொகை அது மிகாது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் மிகும் அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. சுட்டு திரிபுல மிகும், சுட்டு திரிபு இங்கே மிகும். வினா திரிபு, வினா திரிபுல மிகும் நம்ம சொல்கிற எல்லாமே மிகுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வேற்றுமை உறுப்பு, 2ஆம் மற்றும் 4ஆம் உறுப்பில் வேற்றுமை, வேற்றுமை உறுப்பில் 2 மற்றும் 4. அடுத்து திசை பெயரில் மிகும். அடுத்து வினையெச்சம், அடுத்து வன்தொடர், சரியா? அடுத்து என்ன வரும்? ஊமை தொகை. அடுத்து எண்ணு பெயர்கள், 10, 8ன்னு பார்த்தோம் இல்லையா? எண்ணு பெயர்கள், சரியா? எங்கெல்லாம் மிகாது? மெயினாக வந்து எழுவாயில் மிகாது. 2வது சுட்டு வினா பெயர்களில் மிகாது. அடுத்து பெயர் அச்சத்தில் மிகாது. அடுத்து வினைத்தொகையில் மிகாது. முக்கியமான மட்டும் சொல்கிறேன். அடுத்து உண்மை தொகையில் மிகாது. இது போக இன்னுமே மிகாது வந்து 10th புக்கெல்லாம் இருக்கும், +2 புக்கெலாம் இருக்கும். நம்ம இந்த வார சிலபஸ் 8வது புக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து வரக்கூடிய, அதாவது 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை கூடிய டெஸ்ட்லேயுமே கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் வந்து தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே பாருங்கள். நம்ம மெட்டீரியலுமே குரூப்பில் போட்டுட்ருக்கோம், அதையும் படிச்சுங்க, வீடியோ கிளாஸஸையும் பார்த்துக்கும், சரிங்களா? ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். 7200132813 நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் யாராவது உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாயின் பண்ணுறா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ.